வாசிக்க கேட்கலாம். யோனா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 4வது அதிகாரம். யோனா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4வது அதிகாரத்தின் 2வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னமே தர்ஷீஷுக்கு ஓடி போனேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையுமுள்ளவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனமே, நம் ஆராதிக்கிற தேவனை குறித்து யோனா தீர்க்கதரிசி சொன்ன காரியம். அந்த காலத்துல தீர்க்கதரிசிகள் என்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யார் என்றால் தேவனுடைய வாயாய் செயல்படுகிறவர்கள். தேவனுடைய வாயாய் செயல்படுகிறது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. தேவன் பேசுவதற்கு பதிலாய் இவர்கள் பிரதிநிதிகளாய் போய் பேசுவார்கள். இவர்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளுக்கெல்லாம் அவ்வளவு வல்லமை. காரணம், அது தேவனே கொடுக்கிற வார்த்தைகளானபடியினாலே. அப்போ யோனா இந்த வார்த்தைகளை சொல்ல வேண்டுமானால் தேவனை குறித்து அவன் நன்றாய் அறிந்திருந்தபடியினாலே என்ன சொல்லுகிறான்? நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். நம் தேவனை குறித்து ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த வேளையிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் உண்டு. அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவனாயிருக்கிறார். நம் ஆண்டவர் தீமையை ரசிக்கிறவர் அல்ல, மாறாக தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர். அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஒருவனாகிலும் கெட்டு போவது பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தம் கிடையாது. ஒருவனாகிலும் கெட்டு போவது. மத்தேயு 18:14 இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, ஒருவனாகிலும் கெட்டு போவது. அப்படி என்றால் இதை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் தீங்கை ரசிக்கிறவர் அல்ல. ஒருவன் கெட்டு போவதை வேடிக்கையாய் பார்த்து கொண்டிருப்பவர் அல்ல. ஒருவனாகிலும் கெட்டு போவது அவருக்கு சித்தம் கிடையாது. 2 பேதுரு 3:9 சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவனும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். எசேக்கியேல் 18:32 சொல்லப்பட்டிருக்கிறது, சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை. அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர். ஒரு தீமையான காரியங்கள், ஒரு தீங்கு, ஒரு பொல்லாப்பு தேசத்தில் நடக்கிறதை பார்த்து நம்முடைய உள்ளம் எப்படி துடிக்கிறதோ, நம்முடைய உள்ளம் எப்படி வலிக்கிறதோ, அதிலும் அதிகமாய் அவர் மனஸ்தாபப்படுகிற தேவனாயிருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபிக்க சொல்லிக் கொடுக்கிறார். அந்த ஜெபத்தில் அவர் சொல்லிக் கொடுத்த வார்த்தைகளில் ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ஜெபிக்கும் போது இந்த வார்த்தையை சொல்லி ஜெபிங்கன்னு சொல்லி சீஷர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர். அப்ப கேட்கலாம், எஸ், தேவன் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவரானால் தேசத்தில் ஏன் இப்படிப்பட்ட தீமையான காரியங்கள் நடக்கிறது? தேசத்தில் ஏன் இந்த கொள்ளை நோய், ஏன் இந்த தீங்கு தேசத்தில் நடக்கிறது? இதுதான் எனக்குள்ளே எழும்பின கேள்வி. இந்த கேள்வியோடு தேவ சமூகத்தில் இருந்த போதுதான் கர்த்தர் சில காரியங்களை உணர்த்தி பேச ஆரம்பித்தார். தேசத்தில் ஏன் இந்த சூழ்நிலை? தேசத்தின் ஏன் இந்த நிலைமை? இது ஒரு குறிப்பிட்ட நாட்டில் மட்டுமல்ல, உலகம் முழுவதும். ஊரடங்கு என்பது நம்முடைய இந்தியாவில் மட்டும் கிடையாது, வேர்ல்டு ஃபுல்லாவே. காரணம், இந்த வைரஸ், இந்த கொள்ளை நோய் உலகம் முழுவதும் மிகப்பெரிய பாதிப்பை கொடுத்து கொண்டிருக்கிறது. கேட்கலாம்,
ஆண்டவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவரானால் ஏன் தேசத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது? ஆண்டவருக்கு மிஞ்சின வல்லமை ஒன்றும் இல்லையே. அப்படி இருந்தும் ஏன் தேவன் இதை அனுமதிக்கிறார்? ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். நம் ஆண்டவர் தீமையை பார்க்க கூடாத சுத்த கண்ணன். அவரால் அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க முடியாது. எசேக்கியேல் 22வது அதிகாரத்தில் நாம் அதை குறித்து நம்மால படிக்க முடியும். 22, 24வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். எசேக்கியேல் 22வது அதிகாரம் அதனுடைய 24வது வசனம். மனுபுத்திரனே, நீ தேசத்தை பார்த்து, நீ சுத்தம் பண்ணப்படாத தேசம், கோபத்தின் காலத்தில் மழை பெய்யாத தேசம் என்று அதற்கு சொல்லு. நீ சுத்தம் பண்ணப்படாத தேசம். அவர் தீமை அவரால் பார்க்க முடியாது. அவர் பரிசுத்தர். அக்கிரமத்தை அவரால் நோக்கி பார்க்க முடியாது. தேசத்தில் நடக்கிற காரியங்கள், ஆங்காங்கே நடக்கிற காரியங்கள், ஆமே, தேசத்தில் சில காரியங்களை தேவன் அனுமதிக்க காரணம் என்ன? தேசத்தில் சில சூழ்நிலைகள், இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை தேவன் அனுமதிக்க காரணம் என்ன? கர்த்தர் தேசத்திலே விரும்புகிற, எதிர்பார்க்கிற ஒரு காரியம் உண்டு. அதுதான் சுத்தம். ஹல்லேலூயா, ஆமென். தீமையினால் தேவன் ஒருபோதும் சோதிக்க மாட்டார். துன்மார்க்கருடைய சாவை அவர் விரும்புகிறதில்லை. அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன். ஆனால் அதே வேளையில் புரிந்து கொள்ள வேண்டும், தீமை அவரிடத்தில் சேர்வது இல்லை. தேசத்தை பார்த்து நீ சொல்லு. எசேக்கியேலுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை, நீ தேசத்தை பார்த்து சொல்லு, நீ சுத்தம் பண்ணப்படாத தேசம். அப்ப தேசத்தின் நிலைமை இப்படி தலைகீழாய் போய் கொண்டிருக்க, ஏழைகள் ஒடுக்கப்படுகிறார்கள், அன்பு இல்லை, சகோதர சிநேகம் குறைந்து போகிறது, கொள்ளைகள், கற்பழிப்புகள், அநியாயம், அருவருப்புகள், அக்கிரமங்கள், இதெல்லாம் தேசத்திலே தலை தூக்க ஆரம்பித்து விட்டது. எங்க போனாலும், எந்த நாட்டை எடுத்தாலும், உலகம் முழுவதும் செய்தித்தாளை எடுத்து பார்த்தால் அருவருப்பான செய்திகள், பயங்கரமான செய்திகள், திடுக்கிடும் காரியங்கள் தேசத்தில் அங்கங்கே நடக்க தேசம் தீட்டுப்பட்டது. இந்த நிலையிலே தேசம் சுத்திகரிக்கப்பட, அல்லது தேவன் தீங்கை அனுமதிக்காதிருக்க, தேசம் காக்கப்பட, ஜனங்கள் காக்கப்பட தேவன் எதிர்பார்க்கிற காரியம், தேவன் யாரிடத்தில் எதிர்பார்த்தார்? யாரை எதிர்பார்த்தார்? 25வது வசனத்திலே தீர்க்கதரிசிகளை எதிர்பார்க்கிறார். 26வது அதிகார வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் ஆசாரியர்களை பார்க்கிறார். 27வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் பிரபுக்களை பார்க்கிறார், தேசத்தின் பிரபுக்கள். 28வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, 29வது வசனம், தேசத்தின் ஜனத்தை பார்க்கிறார். 4 கூட்டத்தாரிடத்துல தேசம் அழிக்கப்படாதபடி காக்கப்பட, தேசத்துக்காய் திறப்பிலே நிற்கும்படி தேவன் 4 கூட்டத்தாரிடத்துல தேடுகிறார். யாராவது ஒருத்தர் இருக்க மாட்டானா? யாராவது ஒரு ஆள் இருக்க மாட்டாங்களா அப்படின்னு முதல்ல யார்கிட்ட தெரியுமா தேடுறாரு? தீர்க்கதரிசிகள் நடுவில் தேடுகிறார். ஆமென். என்னுடைய வாயா இருந்து பேசுகிற தீர்க்கதரிசி யாருன்னு தேடுகிறார். தேவன் தேடு பார்க்கிறார், ஒருவனும் இல்லை. ஆசாரியர்கள் நடுவிலே தேடுகிறார், அங்கும் இல்லை. பிரபுக்களின் நடுவிலே தேடுகிறார், அங்கும் இல்லை. ஜனங்களுக்குள்ளே தேடுகிறார், அங்கும் இல்லை. இந்த 4 கூட்டத்தின் நடுவிலே தேவன் தேடிதான் சொல்லுகிறார். 30-31 வசனம், நான் தேசத்தை அழிக்காத படிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். இந்த நேரத்தில் மற்றவர்களை நாம் கை காட்டி கொண்டிருக்காமல் நாம் நம்மிடத்தில் பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி, தேவன் தேடுகிற ஸ்தானத்தில் நீ இல்லாமல் போக காரணம் என்ன? நாம் ஒவ்வொருவரும் நம்மை பார்த்து கேட்கிற கேள்வி,
நான் என்னை பார்த்து கேட்கிற கேள்வி, நீங்கள் உங்களை பார்த்து கேட்கிற கேள்வி. ஹல்லேலூயா. நாம் நம்முடைய எல்லா சிச்சுவேஷன்லயும் ஆண்டவர் இருக்கணும், ஆண்டவர் இருந்து எல்லாவற்றையும் நடப்பிக்கணும், ஆண்டவர் இருந்து எல்லா காரியத்தை வாய்க்க பண்ணணும். அநேக காரியங்கள் எதிர்பார்க்கிறோம், தேடுகிறோம், நாடுகிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் தேவன் தேடுகிற ஸ்தானத்துல, தேவன் எதிர்பார்க்கிற ஸ்தானத்துல, ஆமென், ஹல்லேலூயா. சபையே, நீ இருக்க வேண்டிய நிலையை மறக்காமல் உணர்ந்து அந்த ஸ்தானத்தில் நீ உன்னை ஏற்படுத்திக் கொள்வாயானால் அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன் என்பதை நீ அறிந்து கொள்வாய், நீ உணர்ந்து கொள்வாய். இந்த காலை வேளையில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா, சகோதரி, தேவன் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர். தேவன் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள வேண்டும் என கர்த்தர் விரும்புகிறார். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர். தேசத்தில் பரவி கொண்டிருக்கிற இந்த கொள்ளை நோய் நிறுத்தப்பட சபை செய்ய வேண்டிய 3 பிரதானமான காரியங்கள் உண்டு. அந்த 3 காரியங்களை நான் இந்த காலை வேளையிலே உங்களோடு கூட பேசும்படி விரும்புகிறேன். இந்த வார்த்தையை நீங்கள் ஒரு பிரசங்கமாய் கேட்கக்கூடாது. நம் ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொருவரிடத்திலும் தேவன் எதிர்பார்க்கிறார். கவனிங்க, ஏலியின் இடத்துல அவர் பேசுகிறார். ஏலி தான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க வேண்டிய ஸ்தானத்தில் இருக்கிறான். ஆனால் ஏலி கேட்கவில்லை. ஏலியின் பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற அந்த ஸ்தானத்தில் வந்து நிற்கவில்லை. அவர்கள் துன்மார்க்க பாவத்தை நோக்கி போய் கொண்டிருந்தார்கள். அந்நாட்களில் கர்த்தருடைய வார்த்தை அபூர்வமாக இருந்துச்சு. ஏன் தெரியுமா? கேட்பதற்கு ஒருவனும் இல்லை. அந்த நேரத்தில் ஒரு சிறுவன், ஒரு பிள்ளையாண்டான் தேவ ஆலயத்தில், தேவ சமூகத்திலே வளர்ந்து கொண்டிருக்கிறான். தேவனுக்கு பிரியமாய், மனுஷருக்கு பிரியமாய் காணப்பட்டவனோடு கர்த்தர் பேசுகிறார். அவன் சின்ன பையன், ஆனா கர்த்தர் பேசுகிறார். எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், இதை பார்த்து கர்த்தர் பேச மாட்டார். ஹல்லேலூயா. அவன் ஒரு சிறுவன். நீ ரட்சிக்கப்பட்டு ஒரு நாள் கூட ஆயிருக்கலாம், அல்லது ஒரு வாரம் ஆயிருக்கலாம். ஆண்டவரை அறிந்து ஆண்டவருக்குள்ள வந்து கொஞ்ச நாள் கூட ஆயிருக்கலாம். ஆமென். கேட்கிறதுக்கு ரெடியா? தேவன் விரும்புகிற, தேவன் எதிர்பார்க்கிற ஸ்தானத்தில் நிற்பதற்கு ரெடியா? கர்த்தர் உங்களை கொண்டு, ஆமென், தேசத்தில் பெரிய காரியங்களை நடப்பிக்க கர்த்தர் விரும்புகிறார். இந்த கால வேளையில் என்னை கேட்கிற சபையாருக்கு, என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், இந்த காலம் நம் மௌனமா இருக்க வேண்டிய காலம் அல்ல. அரை கதவை அடைத்துக் கொண்டு தேவ சமூகத்திலே கதற வேண்டிய காலம். நாம் செய்ய வேண்டிய 3 பிரதானமான, அநேகம் இருந்தாலும் 3 பிரதானமான காரியங்களை நான் உங்கள் மத்தியிலே சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவது, ஆண்டவர் தீங்குக்கு மனஸ்தாபப்பட நாம் செய்ய வேண்டிய முதலாவது காரியம் என்ன தெரியுமா? தேவ சமூகத்திலே அழுது ஜெபிக்க வேண்டும். யாத்திராகமம் 32வது அதிகாரம் 11 முதல் 14 வரை உள்ள வசனங்கள் வாசிக்க கேட்கலாம். யாத்திராகமம் 32வது அதிகாரம் 11 முதல் 14 வரை உள்ள வசனங்கள். இந்த காரியம் நமக்கு தெரியும். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட எகிப்திலிருந்து ஆண்டவர் எகிப்தியரிடத்திலிருந்து பொன் வெள்ளி எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லுவார். இவங்க வாங்கிட்டு வருவாங்க. இவர்களுக்கு கொடுத்த நன்மையை வைத்து இவர்கள் ஒரு கன்றுக்குட்டியை செய்து அதை ஆராதிக்க ஆரம்பிப்பார்கள். மோசே மலையிலே ஜெபித்துக் கொண்டிருக்கிறான், தேவனோடு உறவாடி கொண்டிருக்கிறான். இந்த காரியம் மோசேக்கு தெரியாது. அப்பொழுது கர்த்தர் இதை பார்த்து, ஜனங்கள் இப்படி அருவருப்பான காரியத்தை செய்வதை பார்த்து தேவன் கோபம் உண்டு மோசையை பார்த்து சொல்வார், மோசே, நான் இதெல்லாம் அழிக்க போறேன், அவ்வளவு பேரை நான் அழிக்க போறேன், அழித்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் சொல்லும் போது மோசே ஆண்டவரை பார்த்து சொன்ன வார்த்தை 11 முதல் வாசியுங்கள். யாத்திராகமம் 32வது அதிகாரம் 11 முதல். மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, தேவரீர் மகாபலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எறிவதென்ன? மலைகளில் அவர்களை கொன்று போடவும் பூமியின் மேல் இராதபடிக்கு
அவர்களை நிர்மூலமாக்கவும் அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்படன பண்ணினார் என்று எகிப்தியர் சொல்லுவானேன். உம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும். 13வது வசனம். உமது தாசராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும். உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றென்றைக்கும் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். மோசே கிட்ட ஆண்டவர் இந்த காரியத்தெல்லாம் வெளிப்படுத்தினதும் மோசையால இருக்க முடியல. கர்த்தர் செய்ய போற காரியத்தை மோசே கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நாம் தேவதூதரிலும் சிறியவர்களாய் எண்ணப்பட்டவர்கள், படைக்கப்பட்டவர்கள். நம் மண் என்று அவர் நினைவு கூர்ந்திருக்கிறார். மோசே கிட்ட என்ன சொல்லி இருக்கலாம்? மோசே, உனக்கு நான் இது செய்வேன் மோசே, அது மட்டும் சொல்லி இருக்கலாம். ஆனா ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள், நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்றார். தம்மோடு மிகவும் நெருக்கமா இருக்கிறவர்களிடத்தில் கர்த்தர் தம்முடைய இருதயத்தை திறப்பார். ஹல்லேலூயா. தம்மோடு மிகவும் நெருக்கமா இருக்கிறவர்களிடத்தில் கர்த்தர் தம்முடைய இருதயத்தை திறப்பார். மோசே கிட்ட திறந்தார். மோசையின் இடத்துல கர்த்தர் சொன்னார். சொன்னது மோசே என்ன தெரியுமா செய்தான்? காலில் விழுந்துட்டான். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்கள், கர்த்தர் சொன்ன வார்த்தைகள், கர்த்தர் செய்த காரியங்கள், இதையெல்லாம் சொல்லி கெஞ்சி பிரார்த்தித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. கெஞ்சிரான் பாருங்க. தனக்காக அல்ல, தன் குடும்பத்துக்காக அல்ல, தன்னுடைய எதிர்காலத்துக்காக அல்ல, ஜனத்துக்காக, தேசத்துக்காக. நம்ம எல்லாருமே இப்போ தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். ஏன்னா இந்த பிரச்சனை நம்முடைய வீட்டு வாசலே வந்து தட்டுனபடினால். நமக்கும் நம்ம பக்கத்துல வந்துட்டு தெரிஞ்சதும் நம்ம ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டோம். இங்கே ஆண்டவர் ஜனங்களை அழிப்பேன்னு சொல்லும் போது மோசே ஜன கூட்டத்தின் நடுவில் இல்ல, மோசே மலையில இருக்கிறான், தேவனோடு சுகமா இருக்கிறான். ஜனங்கள் இன்னொரு இடத்துல இருக்கிறாங்க. ஆண்டவர் என்ன வேணாலும் செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு மோசே உட்கார்ந்து இருக்க வேண்டியதுதானே? இல்ல, மோசையால இருக்க முடியவில்லை. இவன் தான் முகமுகமாய் தேவனோடு பேசினவன். அவன் கெஞ்சி பிரார்த்தித்தான். நல்ல கவனமா கேளுங்க. தேவன் பரிதாபம் கொள்ள 14வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். தேவன் பரிதாபம் கொள்ள தேவ சமூகத்திலே அழுது ஜெபிக்கிற மோசேக்கள் தேவை. மோசே அழுதது அரங்கத்தில் அல்ல, மோசே அழுதது அந்தரங்கத்தில். மோசே வெளியே எப்படி ரியாக்ட் பண்ணாருன்னு தெரியும். வந்ததும் அழல, வந்ததும் கோபத்தோடு அந்த விக்கிரகத்தை எல்லாம் அடிச்சு உடைச்சார். அந்த கன்றுக்குட்டியை அடித்து உடைத்தார். ஆனா உள்ள இருந்து அழுதான். மோசே அழுதது யோசுவாவுக்கும் தெரியாது, மோசே அழுதது ஆரோனுக்கும் தெரியாது, மோசே அழுதது மிரியாமுக்கும் தெரியாது, மோசே அழுதது ஒருவருக்கும் தெரியாது. ஆனா மோசே அழுதது கர்த்தருக்கு தெரியும். என் கண்ணீர் எங்க ஊற்றப்படணுமோ அங்கே நான் ஊற்றணும். என் காரியம் எங்கே சொல்லப்படணுமோ அங்கே நான் சொல்லணும். பாதத்தில் விழுந்து கதறுகிறான். எரேமியா இப்படி சொல்லுகிறார் பாருங்கள், 9:1. என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமா இருக்குமே. ஏன்னா எரேமியானாலே அழுகிற தீர்க்கதரிசின்னு தான் பேர். எரேமியா பெரிய அற்புதம் எல்லாம் செய்யல, வேற ஜனத்துக்காக தேசத்துக்காக அழுதுட்டே இருப்பார். அவர் அழுது, அவருக்கு இன்னும் அழணும்னு அவருக்கு உள்ள ஏங்குது பாருங்க. இந்த அழுகு போதாதுன்னு அவர் நினைச்சதுனாலதான் அவர் இப்படி சொல்றாரு, என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமா இருக்குமே. அப்பொழுது என் ஜனமாகிய குமாரத்தை நிமித்தம் நான் இரவும் பகலும் அழுவேனே. விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுங்கப்பான்னு கேட்கணும். ஆண்டவர் சமூகத்திலிருந்து அழணும். ஆண்டவரே, நமக்கு வலிச்சா மட்டும்தான் அழுவோம். நம்ம குடும்பத்துக்கு ஒண்ணுனா மட்டும் நாம் அழுறோம். இந்த நாட்களிலே அரை கதவை அடைத்து கொண்டு
அப்பா பாதத்தை பிடித்து கெஞ்சி பிரார்த்திக்கிற ஜெபிக்கிற மோசேகள் தேவை. ஆமென். அழுது ஜெபிக்கிற மோசேகள் தேவை. ஆண்டவரே எனக்கு அந்த கிருபை தாங்கப்பான்னு கேளுங்க. ஆமென். இது சொன்னதும் இன்னையிலிருந்து உடனே இருந்து அழுது ஜெபி, அதெல்லாம் நடக்காது, அதெல்லாம் முடியாது. இந்த பாரம் எரேமியா சொல்றார்ல, ஆண்டவரே என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமா இருக்கும். எனக்கு அப்படிப்பட்ட கிருபையை தாங்கப்பா, எனக்கு அப்படிப்பட்ட கிருபையை தாங்கப்பா. அரை கதவை அடைத்துக் கொண்டு நான் அந்தரங்கத்தில் அழணும் ஆண்டவரே, வெளியே 4 பேர் பார்ப்பதற்கு அல்ல ஆண்டவரே. எனக்கு அந்த கிருபை வேணும் ஆண்டவரே, எனக்கு அப்படிப்பட்ட கிருபை வேணும் ஆண்டவரே. கேட்கிற ஒவ்வொரு தேவ ஜனத்துக்கும் சொல்றேன், கர்த்தருடைய இருதய துடிப்பை அறிகிற ஒரு உள்ளம், ஒரு உள்ளம். ஹல்லேலூயா. ஒரு மோசே அழுத போது ஜனம் காக்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஆமென் கொடுங்க. ஜெபாவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா. ஜெபாவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, இந்த நேரத்தில் நாம் மற்றவர்களை கை காட்டுகிற நேரம் அல்ல, நாம் நம்மை பார்த்து கேட்க வேண்டிய நேரம், அந்த ரங்கத்தில் கதற வேண்டிய நேரம், தேவ சமூகத்தில் கண்ணீர் வடிக்கிற நேரம். ஆண்டவரே, ஆண்டவரே, நான் என்னால ஏன் ஆண்டவரே அழ முடியல? அவ என் உள்ளம் இதை குறித்து பாரப்படவில்லை, அதனால அழ முடியவில்லை. இதுதான் உண்மை. ஏன் நம்மால் அழ முடியல? தேசத்துக்காக ஏன் பாரப்பட முடியல? ஏன் நமக்கு வலிக்க மாட்டேங்குது? நமக்கு ஒரு பிரச்சனைனா மட்டும் நைட்டு தூக்கம் போச்சு, எல்லாம் போச்சு. ஆண்டவர் சமூகத்தில் கேளுங்க, நீங்க கிருபையை கேளுங்க. என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமா இருக்குமேன்னு சொல்லிட்டு எரேமியா கேட்டானே. இந்த எரேமியாவுக்கு கர்த்தர் கொடுத்த ஸ்தானம் என்ன தெரியுமா? ஆண்டவராக இயேசு சொன்னார், ஜனங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறார்கள் என்று. உடனே சீஷர்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க? சிலர் உம்மை யோவான் ஸ்நானகர் என்று சொல்லுகிறார்கள், சிலர் உம்மை எலியா என்று சொல்லுகிறார்கள், சிலர் உம்மை தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்று சொல்லுகிறார்கள், சிலர் உம்மை எரேமியா என்று சொல்லுகிறார்கள். நான் அதை ஒரு நாள் தியானித்த போது கர்த்தர் எனக்கு இப்படி அதை வெளிப்படுத்தினார். கிறிஸ்துவில் எரேமியாவை கண்டார்கள். கண்டதை தானே சொல்ல முடியும். ஏரோதுக்கு இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது, யோவான் ஸ்நானகன் திருப்பி வந்துட்டான் அப்படின்னு சொல்றான். இந்த எரேமியாவுடைய குவாலிட்டி என்ன? எரேமியாவுடைய செயல் என்ன? அழுறது, தேசத்துக்காக அழுறது. இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்த போது அவரை சிலர் எப்படி பார்த்தார்கள் என்றால், எரேமியா, நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், அவருக்குள்ளே எரேமியாவை பார்த்தாங்க. தேசத்துக்காக ஜனத்துக்காக அழுது ஜெபிக்கிறவனை அவருக்குள்ள இருப்பதை மற்றவர்கள் காணும்படி செய்வார். இந்த கிருபை வேணும். அறைக்குள் கதவை பூட்டி தரை மட்டும் என்னை தாழ்த்தி இதயத்தை உம்மிடமேந்தி ஜெபிக்கின்ற வரமே தாரும். அறைக்குள் கதவை பூட்டி தரை மட்டும் என்னை தாழ்த்தி இதயத்தை உம்மிடமேந்தி ஜெபிக்கின்ற வரமே தாரும். உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். உறங்காத வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும்,
முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா, ஆமென். ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா. நெகேமியா 1வது அதிகாரத்துல எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்ட செய்தி அரண்மனைக்குள்ள இருக்கிற நெகேமியாவுக்கு சொல்லப்படுகிறது. செய்தி கேள்விப்பட்டதும் நமக்கு பிரச்சனை இல்லையே, நம்ம அரண்மனையில நல்ல வேலையில தானே இருக்கிறோம் அப்படி சொல்லிட்டு நெகேமியா உட்காராம அவன் என்ன செய்தான் தெரியுமா? 4வது வசனம், நெகேமியா 1:4 வாசிங்கள். இந்த வார்த்தைகளை கேட்டபோது, இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து, சில நாட்களாய் துக்கித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி, போதும், நான் உட்கார்ந்து அழுது. கேள்விப்பட்டதுமே அழ ஆரம்பிச்சிட்டான். ஜெபத்தில் அழுவது வேற, ஜெபத்தில் ரொம்ப ஜெபம் பண்ணும்போது அழுவோம். இது ஒரு இடிக்கப்பட்ட செய்தி கேட்டதும் இங்க அழ ஆரம்பிச்சிட்டான். என்ன பாரம் அந்த எருசலேமை குறித்து. சபைகளில் இந்த நாட்களில் ஆராதனை கூடி நடத்த முடியாது என்கிற ஒரு காரியம் இருந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் வீட்டில இருந்து அழுதிங்க? எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்ட செய்தி கேட்டதும் உட்கார்ந்துட்டான். எதுக்கு தெரியுமா? அழுறதுக்கு. ஹல்லேலூயா. அவன் அழுகிறான். அழுது 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 சில நாட்களா இந்த துக்கம் மாறல. அழுது முடிச்சிட்டு நம்ம ஜெபத்துல அழுது முடிச்சதும் அடுத்த காரியத்துல பார்த்து சிரிச்சிட்டு இருக்கிறோம். ஆனா உண்மையான பாரம் உள்ளவன் அப்படி அல்ல. அவனுக்கு அந்த துக்கம், அந்த காரியத்துக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கிறது வரைக்கும் அந்த வேதனை நீங்காது. அந்த வேதனை நீங்காது. ஆமென். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெபத்தில் அழுவோம். அழுது முடிச்சிட்டு ஆமேன் போட்டதோட அந்த துக்கத்தை காணாது. அதுக்கப்புறம் திருப்பி அடுத்து அந்த காரியத்துக்காக ஜெபிக்கும் போது திருப்பி அழுறோம். ஆனா இங்க நெகேமியா அப்படி இல்லை. அதுக்கு ஒரு சொல்யூஷன், அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கிறது வரைக்கும் அந்த துக்கம் மாறவில்லை. அவனுடைய வேலை என்ன அப்படின்னா, ராஜாவுக்கு திராட்சரசம் வார்க்கிற வேலை, பந்தி விசாரிக்கிற வேலை. கொஞ்ச நாள் கழிச்சு, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி, ஓகே, ராஜாக்கு முன்னாடி விளம்பும் போது திராட்சரசம் எல்லாம் ஊற்றி கொடுக்கும் போது, சாப்பிட உட்கார்ந்து இருக்கும் போது முகத்தை அப்படி ஃப்ரெஷ்ஷா ஹாப்பியா வச்சிருக்கணும். துக்கத்தோடெல்லாம் இது பண்ணா அவ்வளவுதான். ராஜா கோபம் வந்துச்சுன்னா என்ன வேணாலும் நடக்கலாம். அவன் எவ்வளவு மேக்சிமம் தன்னுடைய வேதனையை கட்டுப்படுத்த முடியுமோ கட்டுப்படுத்தி விசாரித்துட்டு இருக்கும் போது ராஜா அவனை உற்று பார்த்து 2வது அதிகாரத்தில் இருக்கிறது வாசிக்க வேண்டாம். ஏன் துக்கமா இருக்கிறன்னு கேட்டுட்டு சொல்லுவார், இது உன்னுடைய மனோ துக்கமே அல்லாமல் வேற இல்லை. உடனே நெகேமியாவுக்கு பயம் வந்துடும். நான் அதை தியானித்து கொண்டிருந்த போது கர்த்தர் சிந்தையில வைத்த வார்த்தையை சொல்றேன். நீ ஜெபித்த பிறகும் உன்னில் துக்கம் மாறவில்லை என்றால் புரிந்து கொள், உன்னில் வெளிப்படுகிற அந்த துக்கத்தை கூட கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். இங்கே நெகேமியாவுக்கு இப்படி ஒரு துக்கம் வெளிப்பட்டதுனாலதான் ராஜா காரியத்தை கேட்கிறான். கேட்டவனிடத்தில் நெகேமியா தன்னுடைய காரியத்தை சொல்லுகிறான். ராஜாவுக்கு தயவு பாராட்டுகிறான். ராஜா கடிதத்தை கொடுத்து நீ போய் எல்லாம் செஞ்சுட்டு வான்னு சொல்லிட்டு அவனுக்கு கிரீன் சிக்னல் கிடைக்கிறது. அவனுக்கு முன்பாய் வாசல் கிடைக்கிறது. அவன் திடன் கொண்டு புறப்படுகிறான். தன்னோடு சிலரை சேர்த்து கொண்டு அலங்கத்தை கட்டுகிறான். கர்த்தர் குறித்த நாளிலே அந்த அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டது. எதிரான சத்துருக்கள் முனையற்று போனார்கள். இது எங்க ஆரம்பிச்சுன்னா, நெகேமியாவின் துக்கம். ஆவிக்குரிய காரியங்களை குறித்து சில துக்கத்தை ஆண்டவர் மாற்றாம உள்ள வச்சிருக்கிறார். புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு முன்பாய் அது நிமித்த ஒரு வாசல்
திறக்கப்படவே. ஹல்லேலூயா. இந்த நெகேமியாக்குள்ள மட்டும் இந்த துக்கம் வெளிப்படலன்னா, ஆமென், ஹல்லேலூயா. அழுது ஜெபிக்கிறவன் விசேஷித்தவன். எசேக்கியேல்ல சொல்லப்பட்டிருக்கிறது, தேசத்தில் நடக்கிற அருவருப்புகள், தேசத்தில் நடக்கிற காரியங்கள் நிமித்தம் பெருமூச்சு அழுகிறவர்கள் நெற்றியில் அடையாளத்தை போடு, முத்திரையை போடு. தீங்கு நாட்களில் அவர்கள் காக்கப்பட, அவர்கள் சேர்த்துக் கொள்ளப்பட அழுது ஜெபிக்கிற மோசேக்கள் தேவை. கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் விரும்புகிற காரியம் அதுதான். ஆமோஸ் 7வது அதிகாரம் 1 முதல் வாசிக்க கேட்கலாம். ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் ரொம்ப அழகான ஜெபம் இருக்கும் பாருங்க. அதுல ஒரு உருக்கமான காரியம் ஆமோஸ் கேட்பார். வாசிங்க 7வது அதிகாரம் 1 முதல். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு காண்பித்ததாவது, இது ராஜாவினுடைய புல்லறுப்புக்கு பின்பு 2ஆம் கந்தாயத்து புல் முளைக்க தொடங்குகையில் அவர் வெட்டுக்கிளிகளை உண்டாக்கினார். அவைகள் தேசத்தின் புல்லை தின்று தீர்த்த போது, இப்போ ஆமோஸ் சொல்றார் பாருங்க, அதாவது ஆமோஸ் சொல்ற, கர்த்தராகிய ஆண்டவரே மன்னித்தருளும், யாக்கோபு திரும்ப யாராலே எழுந்திருப்பான், அவன் சிரித்து போனான் என்றேன். அதற்கு கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு அப்படி ஆவதில்லை என்றார். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு காண்பித்ததாவது, இதோ அக்கினியாலே நியாயம் விசாரிப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் ஏற்பட்டார். அது மகா ஆளியை பட்சித்தது, அதில் ஒரு பங்கை பட்சித்து தீர்த்தது. அப்பொழுது நான், கர்த்தராகிய ஆண்டவரே நிறுத்துமே, யாக்கோபு திரும்ப யாராலே எழுந்திருப்பான், அவன் சிரித்து போனான் என்றேன். கர்த்தர் அதற்கு மனஸ்தாபப்பட்டு அப்படி ஆவதில்லை என்றார். என்ன இதன் அர்த்தம்? கேட்க வேண்டிய ஸ்தானத்துல இருந்து கேட்க வேண்டிய முறையில நம்ம தேவ சமூகத்தை நோக்கி கேட்கும் போது கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு சொல்லுவார் அப்படி ஆவதில்லை என்று. அவர் ஆகும்னு சொன்னா ஆகும், ஆகாதுன்னு சொன்னா ஆகாது. போன வாரம் கர்த்தர் தந்த வார்த்தை அதுதானே, போதும் என்கிற ஒரு கட்டளை போதும், எல்லாம் நிறுத்தப்படும். இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கட்டளை நிமித்தம் வாதை நிறுத்தப்பட்டது. இந்த நாட்கள் அதிகமாக அழுங்க. அதான் அவங்க அழுது ஜெபிக்கிறாங்களே, இவங்க அழுது ஜெபிக்கிறாங்க. அதான் அவங்களுக்கு தான் கிருபை இருக்கு, எனக்கு இல்லை. அப்படி விடாதீங்க. ஆமென். அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அந்த ஸ்தானத்தில் ஆண்டவர் இன்னைக்கு ஒவ்வொருவரை தேவன் தேடுகிறவன். தீர்க்கதரிசிகள் கூட்டத்தில் மட்டும் தேவன் தேடவில்லை, ஆசாரியர்கள் கூட்டத்தில் மட்டும் தேவன் தேடவில்லை, பிரபுக்களுடைய கூட்டத்தில் மட்டும் தேவன் தேடவில்லை, ஜனங்களுடைய கூட்டத்திலும் தேடிக்கொண்டிருக்கிறார். எரேமியாவிடத்துல சொன்னார், உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னமே நான் உன்னை தெரிந்தெடுத்துட்டேன், தீர்க்கதரிசியை தெரிந்தெடுத்துட்டேன், நீ வா, சின்ன பிள்ளைலாம் சொல்லாத, நீ வா, நான் உன்னை பயன்படுத்தேன்னு சொல்லி எரேமியாவை அழைத்தார், பெயர் சொல்லி அழைத்தார். ஆனா ஏசாயா எப்படி வந்தான் தீர்க்கதரிசியாக? தேவாலயத்துக்குள்ளே பிரவேசிக்கிறான். சேராபீன்கள் செட்டைகளை மறைத்து அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் என போட்டி கொண்டிருக்கும் போது தெய்வ பிரசன்னத்தில் நிறைந்து தன் நிலை உணர்ந்து, ஐயோ நான் அசுத்த உதடுகள் உள்ளவன் என்று சொல்லுகிறான். அவனுடைய அசுத்தம் அங்கு நீக்கப்படுகிறது. அப்பொழுது கர்த்தர் பேசுகிறார், யாரை அனுப்புவேன், யார் போவாய் நமது காரியமா என்று. ஏசாயாவை நீ போறியான்னு கேட்கல, நான் யாரப்பா அனுப்புவேன், யார் போவாய் நமது காரியமா என்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்ட போது அவனே வாலண்டியரா வந்து சொல்றான், ஆண்டவரே என்ன அனுப்புங்க ஆண்டவரே, நான் போறேன் ஆண்டவரே. இன்னைக்கு தேசத்தின் மேல் பாரம் உள்ளவர்கள், ஜனத்தின் மேல் பாரம் உள்ளவர்கள் ஏசாயாவை போல வந்து நிக்கணும். ஆண்டவரே எனக்கு அந்த கிருபையை தாங்கப்பா. எரேமியா சொல்லி ஜெபித்தானே, என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாயிருக்குமே என்று. அப்படிப்பட்ட கிருபை காலங்களிலே ஆண்டவர் சமூகத்திலே அழுது ஜெபிக்கிற கிருபைகளை எனக்கு தாரும் ஆண்டவரே. அரங்கத்தில் அல்லப்பா, அந்த ரங்கத்தில் நான் அழுது ஜெபித்தேன்னு சொல்லிட்டு நான் போய் 4 பேர்ட்ட சொல்லிட்டு இருக்க கூடாதப்பா. அது எனக்கு உங்களுக்கு உள்ளதப்பா. இப்படிப்பட்ட கிருபைகள். தேவன் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர். இன்னும் அவர் பொறுமையா இருக்கிறார்னா நாம அமைதியா இருக்கிறோம். இல்ல சபையே கதறு. எவ்வளவு பேர் தேசத்தில் அழிந்து போறாங்க. இத்தாலியில எல்லாம் அடக்கம் பண்ணுவதற்கு இடமில்லை என்று சொல்லி அந்த நாட்டு தலைவர் அழுத காரியம் செய்திகள்ல நம்ம பார்க்கிறோம். ஸ்பெயின்ல அதே போல தேசமெங்கும் ஒரு பயம், ஒரு நடுக்கம், அழுகை, கூக்குரல். இது நடுவில் சபையே நீ நிர்விசாரமா இருந்து கொண்டிருக்கிறாயோ? ஹல்லேலூயா. நாம் நிற்க வேண்டிய ஸ்தானத்தை மறந்து விட்டோம்.
நாட்களை வீணாக்கி விட்டோம். நமக்காக, நம் குடும்பத்துக்காக, நம்முடைய காரியத்துக்காக, இம்மைக்காக 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 இப்படியே ஓடி 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 இல்ல, அதெல்லாம் மாற்றி வைத்து விட்டு, ஆண்டவரே எனக்கு கிருபை தாரும், ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா, ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா, உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். இரண்டாவது நாம் செய்ய வேண்டிய காரியம் எரேமியா 26வது அதிகாரம், எரேமியா 26வது அதிகாரத்தின் 13வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 26:13. இப்போதும் நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்தி உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு விரோதமாய் சொன்ன தீங்குக்கு மனஸ்தாபப்படுவார். நம்முடைய வழிகளை, அதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், மற்றவர்களை கை காட்டுகிற வேலை அல்ல இது. நம்முடைய வழிகளை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய வேலை. ஒரு யோனா வழி மாறி போனான், அந்த கப்பலில் இருந்த அத்தனை பேருக்குமே ஆபத்து வந்தது. நீதிமான் நன்றா இருந்தால் பட்டணம் களி கூறும், நீதிமான் நன்றா இல்லைன்னா பட்டணம் தத்தளிக்கும். தேசத்தில் பஞ்சம் வரும்போது, மழை இல்லாமல் இருக்கும்போது, கொள்ளை நோய் வரும்போது, அழிவு வரும்போது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என்று சொல்லுகிறார். அப்ப தேசத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் வரும்போது சபை என்ன பண்ணுகிறது, அவருடைய ஜனங்கள் என்ன பண்றாங்க, அவருடைய ஊழியர்கள் என்ன பண்றாங்க, இதை கர்த்தர் பார்க்கிறார். தேவன் மனஸ்தாபப்பட சபையே நாம் நம்முடைய வழிகளையும் நம்முடைய கிரியைகளையும் சீர்படுத்த வேண்டும். வழிகளையும் கிரியைகளையும் சீர்படுத்த என்ன செய்ய வேண்டும்? அதை 13வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்கள். கிரியைகளை சீர்படுத்த கர்த்தருடைய சத்தத்தை கேட்க வேண்டியது அவசியம். கிரியைகளை சீர்படுத்த கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க வேண்டியது அவசியம். கர்த்தருடைய சத்தத்தை, கர்த்தருடைய வார்த்தைகளை குறித்து சொல்லும் போது அதனுடைய 2 பொல்லாத வழியை விட்டு திரும்புவார்கள். யாருக்கு சொல்ற வார்த்தை? ஆலயத்திலே பணிய வருகிற, தேவ ஆலயத்திலே தேவ சமூகத்திலே ஆராதிக்க வருகிற சபைக்கு சொல்லுகிற வார்த்தை, தேவ ஜனத்துக்கு சொல்லுகிற வார்த்தை. என்ன வார்த்தை? அவ்வளவு வார்த்தையும் சொல்லு. வார்த்தைக்கு செவி கொடுக்கும் போதுதான் நம்முடைய வழி, நம்முடைய எங்க தவறு இருக்கிறது, எங்க, நான் அடிக்கடி சொல்ற வார்த்தை, இந்த வசனம், இந்த வேதம் கண்ணாடி. கண்ணாடிக்கு முன்னாடி நாம் எதற்கு நிற்போம் என்றால் நம்மை பார்க்க, நம்மை சரி செய்வதற்காக. கண்ணாடி முன்னாடி நிக்கணும், நம்மை சரி செய்யணும்னா. எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்க்கிறது கண்ணாடி முன்னாடி நின்றுதான். அதே போல நாம் நம்முடைய வழிகளை பாருங்க. நம்ம நல்ல முடியெல்லாம் ஒரு சைடில் செய்விட்டு போவோம், திடீர்னு ஒரு காற்று அடிக்கும் போது அது இந்த சைடு பறந்துருக்கும், நமக்கு தெரியாது. நாம சொல்லிட்டு இருப்போம் எல்லார்ட்டையும், கரெக்டாக தான், காலையிலே கரெக்டாக தான் சீவிட்டு வந்தேன், கரெக்டாக தான் இருக்கு, கரெக்டாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருப்போம். காட்டில் பறந்து இந்த ஒரு சைடு போனது நமக்கு தெரியாது. திரும்பி கண்ணாடி பார்க்கும்போது தான் ஐயோ இப்படியா இருக்கு. நிறைய காரியங்கள் நாம் இன்னும் உணராமல் இருக்கிறோம். தேவ சமூகத்திலிருந்து உணர்ந்து தேவன் சொல்லுகிற காரியங்களை கேட்டு, ஆண்டவர் உணர்த்துகிற காரியங்களை, விட வேண்டியவைகளை விட்டு சரி செய்ய வேண்டியவைகளை சரி செய்கிற இந்த நாட்கள், ஆலயத்திலே பணிய வருகிற ஜனத்தோடு நீ சொல்லு,
என்ன சொல்லணுமா? ஒரு வார்த்தையும் குறைத்து போடாதே, எல்லாத்தையும் சொல்லு. நான் அதை இப்படி சொல்ல விரும்புகிறேன், நமக்கு தேவையானவைகளை மட்டும் தெரிந்தெடுத்து விட்டு மற்ற வார்த்தைகளை தள்ளி விடுகிறோம். வாக்கு தத்தமா தேடி பிடிக்கிறோம், தேடி பிடிச்சு எடுக்கிறோம். செய்யக்கூடாதுன்னு சொல்லல, ஆனா அதற்கு மேலும் அதற்கு கீழும் எழுதப்பட்ட வார்த்தைகளும் நமக்காகவே எழுதப்பட்டவைகள் என்பதை மறந்துடக்கூடாது. தேவன் மனஸ்தாபப்பட்டு தேசத்தில் சேமத்தை கொடுக்க வேண்டுமானால் தேவனை ஆராதிக்கிற சபையே, நீ உன் கிரியைகளை சரி செய்ய வேண்டும். நினிவேயை நோக்கி கர்த்தர் யோனாவை கொண்டு தீர்க்க தரிசனம் உரைத்தார். என்ன உரைத்தார்? இன்னும் 40 நாள்ல இந்த நினிவே பட்டணம் அழிய போகிறது என்றார். நல்ல கவனமா கேளுங்க. தேவனுக்கு அழிப்பதுதான் நோக்கம் என்றால் எதுக்கு இந்த 40 நாள் கொடுக்கணும்? ஹல்லேலூயா. தேவனுக்கு அழிப்பதுதான் நோக்கம் என்றால் இந்த 40 நாள் கொடுக்கவே தேவையில்லையே. சோதோம் எல்லாம் ஒரே நாள் அழித்தாரே, அதே போல நினிவே ஒரே நாள் அழிக்க முடியுமே. ஆனா அது செய்யாம எதுக்கு 40 நாள் கொடுத்தார் தெரியுமா? இந்த 40 டேஸ் தான் நினிவே பட்டணத்துக்கு கொடுக்கப்பட்ட கிரேஸ் பீரியட், கிருபை நாட்கள். இந்த கிருபை நாட்கள் எதற்காக? அவர்கள் கிரியைகளை சரி செய்ய. இன்னைக்கு தேவன் இந்த கிருபை நாட்களை நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். அக்கிரமத்தை பெருக்குவதற்கல்ல, பாவத்தின் மேல் பாவத்தை கூட்டுவதற்கல்ல, அநீதி மேல் அநீதி செய்வதற்கல்ல, நம்முடைய கிரியைகளை சரி செய்ய. இந்த செய்தி கேள்விப்பட்டதும் நினிவேயின் ராஜா உட்பட எல்லாரும் தங்களை தாழ்த்தினார்கள். தண்ணி கூட குடிக்காம ஃபாஸ்டிங் இருந்தாங்க. அந்த 8வது வசனத்தை வாசிங்க. யோனா 3வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். மனுஷரும் மிருகங்களும், இந்த வார்த்தைகளை நல்லா கவனிக்கணும். மனுஷரும் மிருகங்களும் ரெட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கைகளில் உள்ள கொடுமையையும் விட்டு திரும்ப கடவர்கள். யாருக்கு தெரியும், நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று நினிவேயின் ராஜா சொல்லுகிறான். 2 காரியம் பாருங்க. ஒன்று, உரத்த சத்தமிடணும், ஆண்டவரை பார்த்து சத்தமிட்டு கூப்பிடணும், 8வது வசனம். அடுத்து, பொல்லாத வழியை விட்டு திரும்பணும். கதறுவோம், கதறுதலோடு நிறுத்தி விடாம கிரியைகளையும் சரி செய்வோம் சொல்லி இவர்கள் நினிவேயின் ராஜா சொல்றான். இஸ்ரவேல் அந்த நினிவே பட்டணத்தார் எல்லாருமே அதை செய்ய ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 2 காரியம் செய்யறாங்க. 1, சத்தம் போட்டு அழுறாங்க ஆண்டவரை பார்த்து. 2, கிரியைகளை சரி செய்யறாங்க. இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார் பாருங்க. 10வது வசனம். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். அவர்கள் சத்தமிட்டதை கேட்டு என்றல்ல, அவர்கள் கிரியைகளை பார்த்து. 2 காரியம் செய்யறாங்க. 1, கதறாங்க, ஆண்டவரே எங்க தேசத்தின் மேல மனம் இறங்கும் ஆண்டவரே, எங்க தேசத்தை சந்தியும் ஆண்டவரே, எங்கள் தேசத்துக்கு ரட்சியும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கதறாங்க, இன்னொரு பக்கம் கிரியைகளை சரி செய்யறாங்க. ஆண்டவர் என்ன செய்கிறார்? இவங்க சத்தம் போடுறத பார்த்து இல்ல, அவங்க பொல்லாத கிரியைகளை விட்டதை கண்டு. ஆமென். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று சொல்லப்பட்டது போல கிரியை இல்லாத ஜெபங்களும் அப்படிதான். தேவ சமூகத்தில் தாழ்த்தணும், ஆண்டவர் உணர்த்துற காரியத்தை விடணும், தேசத்துல சேமம் உண்டாகும். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால். தாழ்த்துறோம், கூப்பிடுறோம், ஆனா சில காரியங்கள் மட்டும் இன்னும் விடாம இருக்கிறோம். இதை விட மாட்டேன், இதை நான் விட மாட்டேன். என்ன வந்தாலும் நான் இவங்களை மட்டும் மன்னிக்க மாட்டேன், ஆனா நான் தேசத்துக்காக அழுவேன். என்ன வந்தாலும் இந்த ஒரு காரியத்துல நான் இவங்களுக்கு மட்டும் கசப்புகள், வைராக்கியங்கள், விரோதங்கள், சில பொல்லாத காரியங்கள், அக்கிரமங்கள் இருதயத்துல அடைத்து கொண்டு அப்பா ரட்சிய மாட்டவரேன்னு கதறினா சத்தத்தை கேட்க மாட்டார். என் சத்தத்தை கேட்கணும்னா முதல்ல என் கிரியை பார்ப்பார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை
காதுள்ளவன் கேட்க கடவன். இவங்க அழுறத பார்த்து இல்ல, இவங்க கிரியைகளை பார்த்து. ராஜா சொல்றார், எல்லாரும் சத்தமா கூப்பிடுங்க ஆண்டவரை, அதோட நிறுத்திடாதீங்க. உங்க பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்க, அக்கிரமத்தை விட்டு திரும்புங்க, பாவத்தை விட்டு திரும்புங்க. இதை செய்த போது அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து. நாம என்ன நினைக்கிறோம்னா, ரொம்ப சத்தம் போட்டு கொஞ்ச நேரம் நெஞ்சில் அடிச்சு அழுததும் ஆண்டவர். அறியாமை உள்ள காலங்களில் தாங்க தேவன் காணாதவர் போல் இருப்பார். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பும் ஒருவன் மனப்பூர்வமாய் பாவம் செய்வானானால் அவன் குமாரனுடைய இரத்தத்தை காலின் கீழே மிதிக்கிறான் என்று எபிரேயர் 10 கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறது. சபையே, ஆண்டவர் சமத்துல விட்டு கொடுப்போம், ஆண்டவர் சமத்துல விழுந்து கிடப்போம். அப்பா உணர்த்துவார். எவ்வளவோ சரி பண்ண வேண்டி இருக்கிறது. நாம் நம்மை நம் கண்ணில் உத்திரத்தை வைத்துக் கொண்டு அடுத்தவங்க கண்ணில் இருக்கிற துரும்பையே பார்த்துட்டு இருக்கிறோம். ஜெப நேரம் வந்ததும் உடனே இருந்து அழுறது. அவர்கள் சத்தமிட்டதை கேட்டென்றல்ல, அவர்கள் கிரியைகள் சரி செய்யப்பட்டதை பார்த்து. பாபிலோன் குமாரத்தினிடத்தில் குடியிருக்கிற சீயோனை, நீ உன்னை விடுவித்துக் கொள், பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சகரியா 2வது அதிகாரத்தில் இருக்கிறது. மகிமையெல்லாம் உண்டாகும். ஆனா பாபிலோன் குமாரத்தினிடத்தில் நீ குடியிருக்கிற, நீ உன்னை விடுவித்துக் கொள். பாவத்தில் சிக்கி கொண்டிருக்கிற நீ வெளியே வா, அக்கிரமத்திலிருந்து வெளியே வா, பிற்பாடு மகிமை உண்டாகும். வரங்களில் திளைத்த சபை கொரிந்து சபை. ஆனாலும் பவுல் கொரிந்து சபைக்கு நிருபத்தை எழுதும் போது வேதனையோடு எழுதுறார். சர்ச்சு கூடி வரும்போது கொரிந்து சபையில வெளிப்பட்ட காணப்பட்ட வரங்கள் வேற சபைகள்ல உண்டான்னு கூட நமக்கு தெரியாது. எல்லா 9 வரங்களும் வெளிப்பட்ட சபை. ஆனால் கொரிந்து சபைக்கு நிருபத்தை எழுதும் போது வேதனையோடு எழுதுறார். நீங்க மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் என்று எழுதுறேன். அதுல ஒரு வார்த்தையை சொல்லுவார் பாருங்க, 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 21வது வசனம். மறுபடியும் நான் வருகிற போது என் தேவன் உங்களிடத்தில் என்னை தாழ்த்தும்படிக்கு, அடுத்த வார்த்தை கவனிக்க, முன் பாவம் செய்தவர்களாகிய அநேகர் தாங்கள் நடப்பித்த அசுத்தத்தையும் வேசித்தனத்தையும் காம விகாரத்தையும் விட்டு மனம் திரும்பாமல் இருக்கிறதை குறித்து நான் துக்கப்பட வேண்டியதா இருக்கிறோமோ என்று பயந்திருக்கிறேன். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் செஞ்சிட்டு இருந்தாங்க. என்ன? அசுத்தம், வேசித்தனம், காம விகாரம், முன் செய்த காரியத்தை இப்பவும் சபையாரில் அநேகர் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று கொரிந்துக்கு நிருபம் எழுதும் போது பவுல் வேதனையோடு எழுதுறார். அநேகர் இன்னும் கூடி வரும்போதெல்லாம் வழக்கமா தான் கூடி வராங்க. ஞாயிற்றுக்கிழமைன்னா ஒரு ஒயிட் ஷர்ட்டை தூக்கி போடுறது, நேர வந்து உக்காந்து இருக்கிறது, க்ளோரி க்ளோரின்னு சொல்லிட்டு ஆராதிக்கிறது. திங்கக்கிழமை பழைய பாவம். நம்ம ஆராதிக்கிற தேவன் கூடி வரும்போது வருகிறவர் அல்ல, அவர் நம் கூடவே வருகிறவர் என்பதை நாம பல நேரத்தில் உணராம இருக்கிறோம். சர்ச்சில் வந்தா ஒழுங்கா இருக்கணும், மொபைல் ஆஃப் பண்ணி வை, பயபக்தியாரு, சர்ச்சை விட்டு ஆமீன் போட்டு வெளியே போனா. சபையில் போடுகிற சத்தத்தை கேட்டல்ல, வெளியிலே நம்மில் வெளிப்படுகிற கிரியைகளை பார்த்து தேவன் தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டார். எரேமியா 7:3 சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் வழியையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள், அப்பொழுது உங்களை இந்த ஸ்தலத்திலே குடியிருக்க பண்ணுவேன். நிலையற்று இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், கிரியைகளை சீர்படுத்துங்கள், வழிகளை சீர்படுத்துங்கள். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். தீங்குக்கு மனஸ்தாபப்பட நாம் நம்முடைய கிரியைகளை, நம்முடைய வழிகளையும் சீர்படுத்த வேண்டியது அவசியமாயிருக்கிறது. 3வது ஒரு காரியத்தை நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். நாம் செய்ய வேண்டிய 3வது காரியம், பிரதானமான காரியத்தில் ஒன்று, யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 2வது அதிகாரம் 13வது வசனம். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் 2வது அதிகாரத்தின் 13வது வசனம். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து
உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமா இருக்கிறார். வஸ்திரத்தை அல்ல, இருதயத்தை கிழித்து திருப்புங்கள். அந்த காலத்திலே ராஜாக்கள் வேதனையின் மிகுதியில ஆமேன் இருதயத்தை கிழிப்பதற்கு அடையாளமாய் தங்களுடைய வஸ்திரத்தை கிழிப்பார்கள். நாளடைவில் அது ஒரு சடங்காகவே மாறிவிடும். ஜனங்கள் அப்போ ஆண்டவர் சமூகத்தை ஆளணும்னா உடனே வஸ்திரத்தை கிழிப்பாங்க. ஆனா இருதயத்துல ஒரு மாற்றம் இல்லை. கர்த்தர் தீர்க்கதரிசியை கொண்டு சொன்னார், ஒரு விஷயத்தை நாமும் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன தெரியுமா? நம்ம ஆண்டவர் மனுஷன் பார்க்கிறபடி பார்க்கிறவர் அல்ல. மனுஷன் பார்க்கிறபடி பார்க்கிறவர் அல்லன்னா நாம பொதுவா என்ன சொல்லிட்டு இருப்போம், மற்றவங்க நம்மளை எப்படி பார்க்கறாங்களோ அப்படி ஆண்டவர் பார்க்க மாட்டார், க்ளோரின்னு சொல்லி ஆண்டவர் பிரைஸ் பண்ணும். உண்மைதான். ஆனா அதே வேளையில இன்னொன்றும் புரிந்து கொள்ள வேண்டும், நான் என்னை பார்க்கிறபடி அல்ல, அவர் என்னை பார்க்கிறது. நான் மனுஷன் தானே, நாம மனிதர்கள் தானே, நாம தேவதூதர்கள் ஒண்ணும் இல்லையே. நாம் நம்மை பார்க்கிறபடி அல்ல, அவர் நம்மை பார்க்கிறது. நம்மால் நம்முடைய இருதயத்தை பார்க்க முடியாது. இருதயத்தின் மேலோட்டமான சிந்தைகளை மட்டும்தான் நம்மால் அறிய முடியும். அதன் ஆழத்தை நம்மால் அறிய முடியாது. எனவேதான் தாவீது ஜெபித்தான், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே நடத்தும். நாளைக்கு நான் எப்படி இருப்பேன் ஆண்டவரே என்பது எனக்கு தெரியாதானா? உங்களுக்கு தெரியும். ஏன்னா இருதயத்தை நீர் ஆராய்ந்து கொண்டிருக்கிறீர். வெறும் வஸ்திரத்தை கிழித்து ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து வெளிப்பிரகாரமாக நாம் நம்மை காண்பித்து இருதயம் இன்னும் தேவனுக்கு முன்பாய் தாழ்த்தப்படவில்லை என்றால், பேதுருவும் கழுவ விட்டு கொடுத்தான், யூதாசு விட்டு கொடுத்தான். பேதுரு கழுவப்பட்டான், யூதாஸ் கழுவப்படவில்லை. காரணம் வேதம் சொல்லுகிறது அவனுக்குள் சாத்தான் புகுந்தான் என்று. காரணம் என்ன? அந்த பந்தியில் அமருவதற்கு முன்னே அவன் ஒரு அந்நிய ஐக்கியத்தோடு போய் ஐக்கியமாகிவிட்டு 30 வெள்ளிக்காசை வாங்கிட்டு வந்து உட்கார்ந்திருப்பான். அந்த இடத்துல பேதுரு விட்டு கொடுத்தது போல அவனும் விட்டு கொடுத்திருப்பானால் அவன் கழுவப்பட்டிருப்பான். அவரிடத்தில் அவனுக்கு பங்கு கிடைத்திருக்கும். அதன் பிறகு அவனால் சாத்தானால் அவனுக்குள் புகுந்திருக்க முடியாது. ஆனால் பேதுருவை போல் அவன் விட்டு கொடுக்கவில்லை. கடமைக்காக போய் உட்கார்ந்து இருந்தான். சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். இதே போல மாயான தாழ்மை இது தேவ சமூகத்திலே செல்லாது. மாயான தாழ்மை அல்ல, மனப்பூர்வமான உண்மையான தாழ்மையே தேவன் எதிர்பார்க்கிறது. ஆகாபுக்கு எதிராய் கர்த்தர் தீர்க்கதரிசியை கொண்டு சொன்ன போது ஆகாப் இருந்து அழ ஆரம்பிப்பான், ஜெபிப்பான். 1 ராஜாக்கள் 21வது அதிகாரத்தின் 29வது வசனம். அவன் தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் போது கர்த்தர் தீர்க்கதரிசியை பார்த்து என்ன சொல்லுவார் தெரியுமா? அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா அப்படின்னு கேட்பார். தீர்க்கதரிசியை கூப்பிட்டு சொல்ற, ஏய் ஆகாப பாரு. தீர்க்கதரிசி என்ன சொல்லியிருப்பான்? ஆண்டவரை கூப்பிட்டு, ஆண்டவரே அவன் பாவத்தை பாருங்க ஆண்டவரே, அவன் செஞ்சதை பாருங்க ஆண்டவரே, என்னென்ன செஞ்சுட்டு வந்திருக்கிறான் ஆண்டவரே அப்படின்னு. ஆண்டவர் தீர்க்கதரிசியை கூப்பிட்டு காட்டுறாரு, ஏய் அவன் தாழ்த்துறான் பாரு, தாழ்த்துறான் பாரு. அப்ப தேவன் தாழ்மையை எவ்வளவு ரசிக்கிறார் பாருங்க. தாழ்மை அவ்வளவு ரசிக்கிறார். தாழ்த்தினான். அந்த வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்கள் 21:29. ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினபடியால் நான் அவன் நாட்கள். அந்த வசனத்தை கரெக்டா வாசிங்க. ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினபடியால் தாழ்த்துகிறபடியினால் நான் அவன் நாட்களில். ஆமென். நல்ல கவனிங்க. தாழ்த்தினதை கண்டாயா? தாழ்த்துகிறபடியினால். நல்ல கவனிங்க. நாம தாழ்த்துவோம் ஜெபத்துல. ஜெபம் முடிந்ததோட தாழ்மையும் முடிந்தது. தாழ்த்தினான், தாழ்த்துகிறான் அப்படின்னு என்ன அர்த்தம்? தாழ்த்தினான், தாழ்மையிலே அமர்ந்திருக்கிறான். ஆமேன் போட்டதோட நம்முடைய தாழ்மை முடிஞ்சது. இதுதான் மாய்மாலம். ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரே நான் பாவின்னு அழுவோம்.
ஆமீன் போட்டு வெளியே வந்ததும் பிரைஸ் தி லார்ட். தாழ்த்தினான், தாழ்த்துகிறான். தேவசமத்திலே தாழ்த்தினான், அதன் பிறகு அவன் இந்த தாழ்மையை தொடருகிறான். இதுதான் உண்மையான தாழ்மை. இந்த தாழ்மையை தான் கூப்பிட்டு காட்டுறார். அவன் தாழ்த்துறான் பாரு, தாழ்த்துறான் பாரு. ஆமென். கர்த்தருக்கு முன்பாய் தாழ்மைப்படுங்கள். அவன் நாட்களில் இந்த பொல்லாங்கை வரப்பண்ணேன் என்று சொன்னார். அவன் நாட்களில் நான் இந்த பொல்லாங்கை வரப்பண்ணேன். அவன் நாட்களில் தாழ்த்துகிறவன் நாட்களிலே, உண்மையாய் தன்னை தாழ்த்துகிறவன், வஸ்திரத்தை அல்ல இருதயத்தை கிழிக்கிறவன், அவன் நாட்களில் இந்த பொல்லாங்கு ஒன்றையும் தேவன் வரப்பண்ணார். என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஏன் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார் என்றால், நாம் பல நேரத்தில் நம்முடைய ஸ்தானத்தை மறக்கிறோம். மோசேயை போல கெஞ்சி அழுது ஜெபிக்கிற நிலை, வழிகளை கிரியைகளை சீர்படுத்தி தேவனிடத்தில் திரும்புகிற நிலை, இருதயத்தை கிழித்து கர்த்தரை நோக்கி கதறுகிற நிலை. சபை இந்த நிலையில் உறுதியாய் நிற்குமானால், சபை இந்த காரியத்துக்கு தன்னை திருப்புமானால், அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர். நம்முடைய நாட்களில் பொல்லாங்கை வர விட மாட்டார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இருக்கிற இடத்துல கண்களை மூடி பயபக்தியாய் தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி, ஆண்டவரே உண்மையாய் உம்மை நோக்கி பார்க்க எனக்கு கிருபை தாங்கப்பா. மோசேயை போல திறப்பில் நிக்கணும். நம்முடைய பாதத்தை பிடித்து அழுது கெஞ்சி ஜெபிக்கணும். ஆண்டவரே எனக்கு அந்த கிருபையை தாங்க ஆண்டவரே. அப்பா, என் வழிகள் என் கிரியைகளை நான் சீர்படுத்தணும் ஆண்டவரே, சரி செய்யணும் ஆண்டவரே. நீர் சொல்லுகிறபடி, நீர் சொல்லுகிறபடி எனக்கு கிருபை தாங்கப்பா ஆண்டவரே. மாயான தாழ்மை அல்லப்பா, உண்மையான தாழ்மை ஆண்டவரே என்னில் வெளிப்படணும்ப்பா. அவன் தாழ்த்தினான், தாழ்மையில் தரித்திருந்தான். ஆண்டவரே, நீர் தாழ்மையை நோக்கி பார்க்கிறீர் ஆண்டவரே. எங்கள் குறைகள், எங்கள் அக்கிரமங்கள், எங்கள் மீறுதல்களை மன்னிங்க ஆண்டவரே. எங்கள் நிமித்த ஆண்டவரே, எங்கள் பாவங்களின் நிமித்தம் அப்பா, எங்கள் அக்கிரமங்கள் நிமித்த ஆண்டவரே, எங்களுடைய நிர்விசாரங்களின் நிமித்தமாக தேசத்திலே தீமையான காரியங்கள், இந்த பொல்லாங்கெல்லாம் வந்தது ஆண்டவரே. கிருபையாய் மன்னித்து கர்த்தர் இறங்கி எங்கள் தேசத்துக்கு ஆண்டவரே நிச்சயமத்தை கட்டளையிடுவீராகப்பா. ஒரு யோனா தன் ஸ்தானத்தை மறந்து வழி மாறின போது அவனோடு கூட பயணித்த எல்லாருக்கும் ஆபத்து வந்தது. சபையே, உன் நிலையை உணர்ந்து தேவனிடத்தில் மனம் திரும்பு, மனம் திரும்பு. நீங்கள் உங்கள் கிரியைகளையும் உங்கள் வழிகளையும் சீர்படுத்தினால் நீங்கள் உங்கள் இந்த தேசத்திலே குடியிருப்பீர்கள். நீங்கள் அலைந்து திரிவதில்லை. கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அப்பா, சமூகத்தில் முழுவதுமாய் விட்டு கொடுக்கலாமா, தாழ்த்தலாமா? சுயம் என்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டும், ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாருள் செய்யுமே. ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாருள் செய். Come on, கைகளை உயர்த்தி ஆமென். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே. கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை. ஓ
ஆவியோடு ஆத்மா சரீரம் அன்பரே உமக்கென்றும் தந்தே ஆலயமாக்கியே இப்போ ஆசீர்வதித்தருளும். ஆவியோடு ஆத்மா சரீரம், ஆவியோடு ஆத்மா சரீரம் ஆண்டவரே ஆலயமாக்கியே இப்போ அர்ப்பணிக்கிறவர்கள் முழங்காற்படியிட்டு உங்கள் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே. கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை. பரிசுத்த பிதாவே, நல்ல ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இவ்வளவு நேரம் உம்முடைய சமூகத்திலே உம்மை பாடி உம்மை துதித்து ஆராதிக்க, ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் மேல உம்முடைய வார்த்தைகளை கேட்க தியானிக்க நீர் பாராட்டின கிருபைகளுக்காய் நன்றி. எஸ் லார்ட், நாங்கள் எங்கள் குறைகளை உணர்கிறோம் ஆண்டவரே, எங்கள் தப்பிதங்களை நாங்கள் உணர்கிறோம். கிருபையாய் மன்னிப்பீராக. மோசேயை போல அழுது ஜெபிக்கிற நிலையை நாங்கள் தவற விட்டோம் ஆண்டவரே. மோசே அறிந்து கொண்டான், அழுதான், அறிந்தான், அழுதான். நாங்கள் அறியவும் இல்லை, அழவும் இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நிலை மாறணும்ப்பா. கிருபையா இறங்குங்க ஆண்டவரே, கிருபையா இறங்குங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அரங்கத்தில் இல்ல, அந்த ரங்கத்தில் தேவ சமூகத்துல அப்பா எங்களை தாழ்த்தி உம்மை நோக்கி ஜெபிக்க, தேசத்துல சேமம் உண்டாகத்தக்கதா எங்களுடைய விண்ணப்பங்கள், எங்களுடைய வாழ்க்கை உமக்கு முன்பாக இருப்பதாக ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை உணர்த்துங்கப்பா. திருத்த வேண்டிய காரியங்களை திருத்த, சரி பண்ண வேண்டிய காரியங்களை சரி பண்ண தகப்பனே எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே, கிருபை செய்யுங்க ஆண்டவரே. வஸ்திரத்தை அல்லப்பா, இருதயத்தை கிழித்து உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்த அப்பா எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. எங்கள் நிர்விசாரங்களை எங்களுக்கு மன்னிங்கப்பா, எங்கள் அக்கிரமங்களை எங்களுக்கு மன்னிங்க, எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னிங்க ஆண்டவரே. தேசத்துல சேமம் உண்டாகட்டும். நீர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர் ஆண்டவரே. அப்பா, இந்த வாதை நிறுத்தப்படுவதாகப்பா, உடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவரே. தேசம் இயேசுவை அறியட்டும், உலகம் இயேசுவை அறியட்டும், இயேசுவின் நாமம் மாத்திரம் உயர்த்தப்படுவதாக ஆண்டவரே. நன்றி அப்பா. இந்த சத்தத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த வாரம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் மகிழ்ச்சியாய் இருப்பதாக ஆண்டவரே. ஜெப ஆவியை ஊற்றுவீராக, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுவீராக. அதிகமாய் காலங்களில் ஜெபிக்கிறவர்கள் ஆண்டவர், இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் அநேகரை நீர் எழுப்ப போகிறீர் ஆண்டவரே. எரேமியாவை போல, மோசேயை போல ஆண்டவரே, நீர் நெகேமியாவை போல அநேகரை கர்த்தர் உருவாக்குகிறீர். நன்றி அப்பா. எஸ் லார்ட். ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரோடு இந்த வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் பேசிக் கொண்டிருப்பதாக உடைய வல்லமையுள்ள நாமத்துக்கு மகிமை வர பண்ணும். இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த சூழ்நிலைகள் எல்லாம் கர்த்தர் மாற்றி மீண்டுமாய் நாங்கள் சபையாய் கூடி உம்மை ஆராதிக்க தொழுது கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. உடைய வல்லமையுள்ள கரங்களில் தாழ்த்துகிறோம். எல்லா கன மகிமை துதி ஸ்தோத்திரம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் இரக்கமுள்ள நல்ல பிதாவே,
ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடு கூட, உலகத்தில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென்.